என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை. என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன். உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன். உன் ஆயுள் வரை தான் வாழ்ந்திருப்பேன். என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா பிரியமானவரே. என்ன சீதாக்கா பேசிட்டீங்களா? இதுக்கு மேலதாம்மா பேசணும். ஏங்கா இவ்ளோ லேட்டு? அந்த ஆன்ட்டி என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க. சரி அவங்க அங்க இருக்காங்க, நாங்க போன குடுகுடுன்னு எங்கேயோ ஓடிடுறாங்க. இதுல எங்க இருந்து நான் பேசுறது அவங்க கிட்ட? அக்கா பேசலாம் பேசுக்கா. இப்ப வருவாங்க பேசலாம். சரிக்கா. இதோ பாரு வராங்க. எப்படிதான் இவ்வளவு சந்தோஷமா சிரிச்சுட்டே வராங்களோ தெரியல. ஒருத்தவங்களோட காதல அழிச்சிட்டு அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? இது ஒரு பொழப்புன்னு சுத்திட்டு இருக்காங்க பாரு. காதுக்கு மட்டும் விழுந்துச்சு அவ்வளவுதான்க்கா. ஆமா பெரிய இவங்க காதலதான் விழுக போதா. விடுமா. ஆமா நீ ஏமா இங்க நின்னுட்டு இருக்க? ஆபீஸ் போலையா? இதோ ஆன்ட்டி போகணும். ஆமா இவங்க யார்? இவங்க ஏன் இங்க வந்திருக்காங்க? உங்ககிட்ட பேசுதா ஆன்ட்டி? ஏன்ட்ட என்ன பேச போறீங்க? நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதே. இதுக்கு மேல பழக்கப்பட்டுக்கலாம். ஷாலுவோட ஃப்ரெண்ட்ஸ் தான் நாங்க. சாமோட அக்கா தங்கச்சி. நீங்க எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கீங்க? ஏன் அவ வாழ்க்கை நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? அதுக்குதான் ஆன்ட்டி வந்திருக்கோம். அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல. என்ன நீங்க நல்லது பண்ணிதான் அவ வாழ்க்கை நல்லா இருக்க போதா? கிளம்புங்க. ஐயோ ஆன்ட்டி அப்படி இல்ல. ஷாலுவும் உங்க பையனும் கொஞ்சம் எங்கேயாவது வெளியில போனா கொஞ்சம் பேசுவாங்கல்ல ஆன்ட்டி. நாங்க ஷாலுவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். என்ன அக்கறை? நீங்க கெடுக்கிறதுக்கு தான் வந்திருப்பீங்க. கிளம்புங்க. என் தம்பி பண்ண தப்புக்கு நாங்க தானே ஆன்ட்டி அவளுக்கு நல்லது பண்ணணும். என் தம்பி தப்பே பண்ணல. இவகிட்ட எல்லாம் போய் பேச வேண்டியதா இருக்கே. ஆமாக்கா. இப்ப அதுக்கு என்ன சொல்றீங்க? என்ன ஆன்ட்டி இப்படி பேசுறீங்க? அவங்க ரெண்டு பேத்தையும் வெளியில விட்டாதானே எங்கேயாவது பழகுவாங்க. இப்படி வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சிருந்தா அவங்க ரெண்டு பேரும் பேசுவாங்களா? இல்ல ஷாலு தான் பேசுவாளா? எங்க கூட வெளியில விடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். உங்க கூட தான் விட முடியாது, போங்க. ஐயோ ஆன்ட்டி உங்க நல்லதுக்காக தானே பேசுறாங்க. ஏன்டி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? வீட்டுக்குள்ள இருந்து ஷாலு உங்க பையன் கிட்ட பேசுறத நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா? இல்ல ஆன்ட்டி. அப்ப வெளியில அனுப்பிச்சு விட்டாத கொஞ்சம் பேசுவாங்களா உங்க ஃப்ரீயா? அவங்க வெளியில வேணா போட்டோம், ஆனா இவங்க கூட வேணாமா? ஐயோ எங்க கூட வேணாம் ஆன்ட்டி. நீங்க தனியாவே அனுப்பிச்சு விடுங்க. உங்க பையனுக்கு நல்ல விஷயம் பண்ணணும் நாங்க நினைச்ச விடுங்க. ஷாலு இல்லைன்னா தனியா போக மாட்டான்னு சொல்லி தான் நாங்களும் வரணும். ஆமால, அதுவும் கரெக்ட் தான். இவங்க சொல்றது கரெக்ட் தானே. அப்பதானே பேசுவாங்க. இல்ல இவங்க ஏதாவது பிளான் போட்டு வந்திருப்பாங்களா? ஐயோ ஆன்ட்டி நாங்க எந்த பிளானும் போடல. எங்க அண்ணன் தப்பு பண்ணிட்டா, அதனால ஷாலுவனையே உங்க பையன் கூட சேர்த்து வைக்கலாம் தான் நாங்க நினைக்கிறோம். நல்லவன் மாதிரி தானே பேசுறாங்க ரெண்டு பேரும். ஒருவேளை அது உண்மையா இருந்தா என்ன பண்றது? இவங்க ரெண்டு பேரும் சொன்னா கண்டிப்பா ஷாலு கேப்பா. அப்ப அமுச்சு வைப்பமா? ஆன்ட்டி யோசிக்காதீங்க, அமுச்சு வைங்க. என்ன பண்ணலாம்? சரி அமுச்சு வைப்போம். சரிம்மா கூட்டிட்டு போங்க. அவங்க நடுவுல நீங்க ரெண்டு பேரும் பேசாதீங்க. சரி ஆன்ட்டி நாங்க பேசலாம். உங்க சேர்த்து வைக்க தான் நாங்க பிளான் போட்டோமே தவிர வேற எதுவும் இல்ல. ஏன்னா என் தம்பி தப்பு பண்ணிட்டால, அந்த தப்புக்கு நாங்க ஏதாவது வேலை செய்யணும்ல ஆன்ட்டி. அதனால தான் நான் சொல்றேன். வேற ஒன்றும் நீங்க தப்பாலாம் நினைச்சுக்காதீங்க. எங்க சாமுக்கு பிடிச்ச பொண்ணோட நாங்க சேர்த்து வைக்கணும்ல ஆன்ட்டி. ஷாலுக்கும் அவங்க பிடிச்ச பையனோட சேர்த்து வைக்கணும்ல. என்ன சாம சொல்லிட்டு இருக்கீங்களா? ஐயோ ஆன்ட்டி அத சொல்லல. இப்ப அவங்க ரெண்டு பேத்தையும் பேச விட்டா காதலிப்பாங்க. அப்புறம் பிடிச்ச பையன் தானே. அதானே ஆன்ட்டி உண்மை. சரி கூட்டிட்டு போங்க. நான் என் பையனை கிளம்பி வர சொல்றேன். நீங்க ஷாலுவை கூட்டு போங்க. சரி ஆன்ட்டி. கேட்டதுக்காக விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆன்ட்டி. பரவாயில்ல இருக்கட்டுமா. எங்க போனாலும் சாம மட்டும் கூப்பிட்றாதீங்க. ஐயோ ஆன்ட்டி நாங்க எப்படி கூப்பிடுவோம்? அப்புறம் கூப்பிட்டா சாம் வந்துட்டு மனசு மாறிடாத ஆன்ட்டி. அதனால நாங்க கூப்பிட மாட்டோம் ஆன்ட்டி. எங்களுக்கு எங்க அண்ணனும் ரொம்ப முக்கியம் ஆன்ட்டி. எங்க அண்ணனோட வாழ்க்கையும் நாங்க பார்க்கணும்ல. புரிஞ்சா சரிதான். அதெல்லாம் நல்லாவே புரியும் ஆன்ட்டி. கிளம்புங்க. அக்கா எப்படியோ பேசி இது பண்ணிட்டீங்கக்கா. எதையும் மறைக்கிறாங்கக்கா. என்ன மறைக்கிறாங்கன்னு தான் நமக்கு தெரிய மாட்டேங்குது. சரி விடு. இப்ப ஷாலுவை எப்படி கூப்பிடுறது? அதெல்லாம் வாங்க நம்ம கூப்பிட்டுக்கலாம். என்ன இப்படி மறைக்கிறாங்க? எதுவுமே தெரியலக்கா. நான் எதையும் பெருசா மறைக்கிறாங்க. கண்டுபிடிப்போம். ஷாலு வாழ்க்கை இவங்கனாலேயே நல்லதா அமைய போகுது. அது என்னமோ உண்மைதான். பாரு ஒரு பிட்டதான் போட்டு அதுக்குள்ள ஓகேன்னு ஒத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி பேசியே உங்களை வைக்கிடலாம். அது என்னமோ உண்மைதான்க்கா. ஆனா அப்பா கூட இருக்கும்போது பேசினா கொஞ்சம் கூட ஒத்துக்க மாட்டாங்க. இப்ப ஏதோ இது பண்ணிக்கிட்டாங்க. நான் அப்பா கூட இருக்கும் போதெல்லாம் வாய்ப்பே இல்லக்கா. அப்பா கூட இருக்கும்போது பேசினா தானே, பேசவே வேண்டாம். ஆனா என்ன எதுன்னு இதை கண்டுபிடிக்கணும்க்கா. அதெல்லாம் நம்ம போட்டுக்கோல பிளான். இன்னைக்கு பாரு எப்படி சக்சஸ் ஆக போகுதுன்னு. சக்சஸ் ஆனா ஓகே தான்க்கா. எனக்கு என்னமோ அந்த பிளான் சக்சஸ் ஆயிரும் தான்க்கா தோணுது. ஏன்னா நம்ம போட்ட பிளான் அப்படிக்கா. ஆமா நீ நம்ம போட்ட பிளான் நம்ம என்னைக்கு பிளான் போட்டு ஊத்தி இருக்கு. இந்த வாட்டி எப்படி சக்சஸ் ஆகுது பாரு. வாங்க ஷாலு கிட்ட போய் பேசுவோம். வாங்க அக்கா. எதுக்கு கூப்பிட்டு இருந்தீங்க? இல்லம்மா ஷாலு கொஞ்சம் வெளியில போலாமா? வெளியில அக்கா? வேண்டாம்க்கா நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. இல்லம்மா ஷாலு உங்க அத்தை கிட்ட கேட்டுட்டேன் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. வரியா? அக்கா நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. என்ன நீ நாங்க கூப்பிட்டா வர மாட்டீங்களா? அமெரிக்கால இருந்து வந்ததுல இருந்து எங்களை பார்க்கவும் இல்ல பேசவும் இல்ல. இப்பவாது வாங்க. நீ உங்க அத்தையோட பையனும் தான் வரியாமா? அவனுமாக்கா? உங்க அத்தை இல்லைன்னா வெளியில விட மாட்டாங்க. அதனாலதான் அவனையும் கூட்டிட்டு போலாம். வரியா? போலாம். சரிக்கா போலாம். சரி போலாம். ஷாலு போலாமா? போலாம். கூப்பிட்டது நாங்க தான். எங்களையும் கேட்கலாமே. சரி போலாமாங்க. போலாங்க. போய் தானே உங்களுக்கு ஆப்பே இருக்கு. சரி வாங்க.
உங்க கார் இருக்கா, கார்லயே போயிடலாமா? ஓகே, கார்லயே போயிடலாம். சரி வாங்க போலாம். நீங்க காஃபி குடிச்சிட்டு இருங்க, நாங்க வந்துடுறோம். எங்க போறீங்க? நீங்க எங்க போறோம்னு சொல்லணுமா? இங்கதான் வெளியில போயிட்டு வந்துடுறோம். ஓகே, போயிட்டு வாங்க. ஷாலு, நம்ம காஃபி குடிக்கலாமா? இல்ல ஷாலுவையும் கூட்டிட்டு தான் போறோம். எதுக்கு? அக்கா நான் இங்கேயே உட்காந்துட்டு இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க அக்கா. இல்ல ஷாலு, உனக்கு ஒண்ணு காட்டணும்னு நினைச்சேன், கொஞ்சம் வாயேன் ப்ளீஸ். நீங்க அதுக்குள்ள எங்களுக்கு காஃபி ஆர்டர் பண்ணி வைங்க, நாங்க வந்துடுறோம். சரி, ஓகே, சீக்கிரம் வாங்க. ஓகே வந்துடுறோம். சாம் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான், போறியா? அக்கா சாம் எதுக்குக்கா? நான் வீட்டுக்கு போறேன்க்கா. அட இல்லம்மா, சாம் உன்னை கூப்பிட்டான், அதனாலதான். பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும் போலயே இருக்குன்னு, அதனாலதான் கேக்குறேன். அவனா சொன்னா நீங்களா சொல்றீங்களாக்கா? நீங்க வேற அண்ணன் தான் சொன்னா பார்க்கணும் பேசணும்னு சொன்னா. எனக்கு சாம பத்தி நல்லாவே தெரியும்க்கா. ஐயோ சத்தியமா அவன் தான் கூப்பிட்டான், போயிட்டு வா. இங்கதான் பின்னாடி பைக்ல நிக்கிறான், போயிட்டு வா. சரிக்கா. போயிட்டா, அங்க போயிட்டு சாம் நான் கூப்பிடுவேன்னு சொல்லிட்டா. அக்கா அண்ணி போகும்போதே கண்டுபிடிச்சிட்டு தான் போறாங்க, விடுக்கா. அதுக்கப்புறம் சொன்னேன்னு சொல்லுன்னு என்ன விடுக்கா. சரி வா, நம்ம புருஷனுங்களும் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளும் போவோம். பைக் எடுத்துட்டு போயிட போறாங்க. சரிடா போலாம். போலாமா? போலாம் ஜூ, எடுத்துட்டு போறாங்க அவங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாமா? வாமா. ஒழுங்கா ஃபாலோ பண்ணுங்க, மிஸ் பண்ணீங்க அவ்வளவுதான், கோவமாயிரும். அதெல்லாம் மிஸ் பண்ண மாட்டோம், வாங்க. இப்பவே கிளம்புனாதான் போக முடியும், வாங்க. ஆமா, அவன் என்ன பண்ணீங்க? அவன் உள்ளாட இருக்கான், நம்ம சீக்கிரம் இங்க இருந்து போவோம். அதுக்கப்புறம் கேட்டா சொல்லிக்கலாம், வாங்க. உள்ளார என்ன சொல்லிட்டு வந்தீங்க? என்னமோ சொல்லிட்டு வந்தோம், இப்ப அதுக்கு என்ன? வாங்க சீக்கிரம் போலாம். அவன் வந்துட்டானா மாட்டிப்போம். விஜய் கால் பண்ணியிருந்தான் அஞ்சலி. அவன் இங்க இருக்கானா? வந்துட்டானா? அவன் வந்துட்டானாமா. அவன் ஏதோ பிளான சேஞ்ச் பண்ணிட்டானா. பிளான சேஞ்ச் பண்ணிட்டானா? அவன் வேற ஏதோ பண்றானாமா. சரி கண்டிப்பா விஜய் கரெக்டா பண்ணிடுவாங்க, நம்ம போலாம். ஆமா, அவன் வந்துட போறான், நம்ம போலாம். அங்க வேற 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, நம்ம போலாம். இப்பவே பைக்கை ஸ்டார்ட் பண்ணாதான் ஃபாலோ பண்ண முடியும், இல்லன்னா நீங்க 2 பேரும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா போச்சு. என் கையில் மிஸ் பண்ணிடுவோம் சொல்றீங்க? ஏன்னா அந்த அளவுக்கு கூமுட்டையாச்சே நாங்க. நீங்களேதான். வேணா ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு போலாமா? செருப்பு இருக்கு பாத்தீங்களா? செருப்பு உங்க மூஞ்சில இருக்கும், கால்ல இல்லாம. இல்லமா, ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு பொறுமையா போலாமே. ஐயோ ஏன் சூர்யா நீங்களும் இப்படி பண்றீங்க? இருக்க டென்ஷன், நீங்க வேற டென்ஷன் ஏத்திட்டு இருக்காதீங்க. நாங்களே என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயமா இருக்குன்னு இருக்கோம். அதுக்குதான் ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு போலான்னு சொல்றோம். ஒரு புண்ணாக்கும் வேணாம், இப்ப இதுக்கு டென்ஷன்ல காஃபி ரொம்ப முக்கியமா? இல்லமா, காஃபி குடிச்சா நல்லா ஸ்ட்ரென்த் வந்து பைக் ஓட்டலாம்னு நினைச்சேன். இல்லனா மட்டும் நீ ஸ்பீடா போனதே கிடையாது பாரு. உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியாது ஜூ. இப்ப அவங்கள மிஸ் மட்டும் பண்ணிட்டோம், உங்க 2 பேரும் தொலைச்சிருவோம் பாத்துக்கோங்க. சரி சூர்யா, போலாம் சூர்யா. நமக்கு காஃபியா முக்கியம். ஆமா அர்ஜுன், வாங்க. காஃபி நம்மள குடிக்க விட்டுருவாங்களா? அதெல்லாம் வாய்ப்பே இல்ல. கெஃபேக்கு முன்னாடி நின்னு காஃபி குடிக்க மாட்டேன்ட்டாங்க. சரி விடுங்க, அவங்களுக்கு தானே இது, நமக்கா? நம்ம போலாம் வாங்க. என்ன அவங்கள இன்னும் காணோம்? எப்பதான் வருவாங்களோ தெரியல. வெளியில போய் 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சரி நம்மளே போய் பாப்போம். என்ன இன்னும் காணும்னு தெரியல, நம்மளே போய் பாப்போம். எல்ல போனவங்கள வராங்களா? ஐயோ சாரி, வேற டென்ஷன்ல இருந்தா, அதனாலதான். சாரிங்க, நீங்களாவது புரிய வைங்க. என்ன புரிய வைக்கிறது? அவ மேல காஃபி ஊத்திட்டு நீங்க நிப்பீங்க, நான் புரிய வச்சிட்டு இருக்கணுமா அவளுக்கு? இது மட்டும் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமா? நீங்க தெரியாம காஃபி ஊத்திட்டு அவ்வளவுதானே. உங்க அப்பா கிட்ட கஷ்டப்பட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு இங்க வந்தேன். திரும்ப வீட்டுக்கு போனா ஃபங்க்ஷனுக்கே விட மாட்டாரு. என் அப்பா எவ்வளவு ஸ்ட்ரிக்ட்னு உனக்கு தெரியுமா? முதல்ல ஈஸியா நீ பாட்டுக்கு அவ மேல காஃபி ஊத்திட்ட. சாரி, நான் வேணா வேற ட்ரெஸ் கூட வாங்கி தரேன். நீ கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து கொடுத்து நான் சேஞ்ச் பண்ணிட்டு போறதுக்குள்ள ஃபங்க்ஷனுக்கு முடிஞ்சிரும். என் அப்பாவும் கால் பண்ணி வாமா வாமான்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. என் அப்பா கூட இருந்து பாரு, அப்பதான் தெரியும். ஐ அம் சோ சாரி, எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, வழி விடுறீங்களா? எனக்கு டைம் ஆச்சு, நான் நின்னுட்டு இருக்கேன். நீ டைம் ஆச்சுன்னு போறியா? உன்னை பார்த்தாலே இப்படிதான் வலிவியா? நீங்க வார்த்தை அளந்து பேசுங்க. எனக்கு கல்யாணம் ஆக போகுது. உனக்கு கல்யாணம் ஆகணும்னா என் அப்பா கிட்ட இப்ப நீயே வந்து பேச போற, நான் தான் பேசணும். இப்ப என்னால ஃபங்க்ஷனுக்கே போக முடியாது. உனக்கு சந்தோஷமா? அப்பா கால் பண்ணி கேப்பாரு, இவ ஃபங்க்ஷனுக்கு வந்தாலே இல்ல வேற யாரையாவது பார்க்க போனாலான்ட்டு. சமாளிக்கிறியா? நீ தான் காஃபி ஊத்திட்டேன்னு சொன்னா நம்புவார் அவரு. ஐயோ, நான் அவசரத்துல இருந்தனால தெரியாம தான் ஊத்திட்டேன், சாரிங்க. நான் எப்பா கால் பண்றேன், நீ சொல்றியா? ஐயோ, தயவு செஞ்சு வழி விடுறீங்களா? எனக்கு டைம் ஆயிடுச்சு, ப்ளீஸ்ங்க வழி விடுங்க. என்ன நீ பாட்டு ஊத்தி விட்டு டைம் ஆயிடுச்சுங்கற? இப்ப இந்த Dress எனக்கு காய வச்சு கொடு. ஐயோ சாரிங்க, எனக்கு டைம் ஆயிடுச்சு, ப்ளீஸ் வழி விடுங்க. எனக்கு வேற ஒரு பொண்ணோட கல்யாணம் ஆக போதுங்க. இந்த பொண்ணு வெளியில நிக்கிறா, ப்ளீஸ் தயவு செஞ்சு வழி விடுங்க. இதுக்கு நான் என்ன பண்றது? அந்த பொண்ணு வெளியில நிக்கறானா அவ விட்டுவே நினைச்சிட்டு இருக்கியா? இப்படிதான் போய் சொல்லி எல்லாரும் தப்பிச்சிட்டு இருப்பாங்க. என்ன நீ போய் சொல்லி தப்பிக்கலாம்னு நினைக்கிறியா? அதுவும் என்கிட்ட. ஆமாமா. என்ன நினைச்சிட்டு இருக்க? அவ மேல காஃபி ஊத்தி நீ பாட்டுக்கு போயிடலாம் நினைச்சிட்டு இருக்கியா? ஐயோ, நான் தெரியாம தான் ஊத்துன, விடுங்க தயவு செஞ்சு. நான் தான் சாரி கேக்குறேன்லங்க, விடுங்க. இங்க ப்ளீஸ் வற்புறுத்தி கல்யாணம் பண்றோம், ப்ளீஸ். என்ன சொன்னீங்க? ஒரு பொண்ணு வற்புறுத்தி கல்யாணம் பண்றீங்களா? ஐயோ இல்ல, நீங்க ஏன் வற்புறுத்தி நிக்க வைக்கிறீங்க? எனக்கு கல்யாணம் ஆக போது, நான் போகணும்னு சொல்ல வந்தேன். எதுவா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. ஐயோ ஐ எம் சாரிங்க, என்ன தயவு செஞ்சு விடுங்க, எனக்கு டைம் ஆயிடுச்சு. என்னங்க சத்தம்? சார் தெரியாம காஃபி கொட்டிட்டு சாரியே கேட்டேன் சார், விட மாட்டேங்கிறாங்க. சார் அவர் பாட்டுக்கு சாரி கேட்டு போயிடுவார் சார். எங்க அப்பா கிட்ட யார் சார் பேசுறது? நானே ஃபங்க்ஷனுக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு வந்தேன். எங்க அப்பா கிட்ட கெஞ்சி கேட்டு வந்தேன் சார். இப்ப அங்க கால் பண்ணி எனக்கு கேட்பாரு. நான் அங்கேல இருந்தோனே நான் ஏதோ ஒரு பையனை பார்க்க தான் போனேன்னு வர. இதெல்லாம் எனக்கு தேவையா சார்? என் அப்பா சும்மாவே சந்தேகப்படுவாரு. இவர் பாட்டுக்கு ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாரு. யார் எங்க கஷ்டப்படுறது? நான் தான் கஷ்டப்படணும். என்னங்க
கண்ணு நேரா பார்த்து வச்சு நடக்க தெரியாதா உங்களுக்கு? நீங்களும் அதானே ஒரு பொண்ணை பார்த்தா நீங்களும் பேச ஆரம்பிச்சிருவீங்களே. என்ன சொல்றீங்க? வார்த்தையா இருந்து பேசுங்க. ஆமா, தேவையில்லாத இது பேசிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு மரியாதை அவ்வளவுதான். பின்னாடி அண்ணன் சொன்னே கோவம் வந்துருச்சு போல. பின்னாடி அண்ணனே தப்பா பேசினா அப்படிதான் சொல்லுவேன். அவனோட தங்கச்சின்னு தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அமைதியா இரு. சார் இல்ல சார், இங்க பாருங்க சார், நான் வெளியில வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார் எனக்காக. நீங்களாவது கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க. சரி சரி, இந்த பக்கம் திரும்புங்க. சேச்சா, உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? நான் அந்த பக்கம் வந்தேன். எதிர்பார்க்கல நான் இங்க வருவேன்னு. நீயா? பின்ன என்ன பக்கத்து வீட்டுக்காரனா? நானே தான் சார். அப்ப உங்களுக்கு இவனு முன்னாடியே தெரியுமா? அதெல்லாம் நல்லா தெரியும். பொறுக்கியே தெரியாம இருக்குமா? வார்த்தையை அளந்து பேசலாம், தேவையில்லாம பேசாத. எனக்கு இப்ப கல்யாணம் ஆக போகுது. எப்படி சார் அத்தனை பொண்ணையும் ஏமாத்திட்டு இன்னொரு பொண்ணு வேற வாழ்க்கையை ஏமாத்தலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இதை நடத்தி வச்சிருவேன்னு நினைக்கிறீங்களா சார்? சார், இது உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லாத விஷயம் சார். நான் திருந்திட்டு நான் கல்யாணம் பண்ண போறேன் சார். அதை நான் எப்படி நம்புறது? என்ன பேசிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சீக்கிரம்? அதுவும் அண்ணன் கிட்ட தான் கேட்க. எனக்கு தெரிஞ்சும் இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கியோ நீ? ஏற்கனவே என்கிட்ட இருந்து வாங்கினது பத்தலையா? இல்ல நான் என் ஆபீஸை விட்டு தூக்குறது இன்னும் பத்தலையா? என்ன திமிருக்கு பேசிட்டு இருக்கியா? மரியாதையா போயிரு. இங்க எங்க கூட தானே பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நாங்களே தீர்த்து வச்சுக்கிறோம், நீ கிளம்பு. எனக்கு இடமோ நீங்க வேணும்னே காஃபி ஊத்துன மாதிரி இருந்துச்சே சார். நீ வம்பளுக்கணும்னு வம்பளுத்துட்டு இருக்கேன்னு நினைக்கிற. மரியாதையா போயிரு. நான் இப்பெல்லாம் எந்த பொண்ணையும் பாக்குறது கிடையாதா. இப்ப எனக்கு கல்யாணம் ஆக போகுது. அந்த பொண்ணோட அப்பா யாரா? உனக்கெல்லாம் யாரா பொண்ணு தரேன்னு சொன்னது? உனக்கு என்னடா பிரச்சனை? நீ தானே பிரச்சனை. இத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையோ கெடுத்துட்டு இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கலாம் நீ நினைச்சிட்டு இருக்கியா? அது எனக்கு தெரிஞ்சுமே நான் விட்டுருவேன் நினைச்சிட்டு இருக்கியாடா நீ? என்னடா விட்டுருவியா நினைச்சிட்டு இருக்க? நீ லூசே. ஐயோ, ஃப்ளோல வந்துருச்சு. யார கூப்பிட்டாலும் அண்ணன் தானே கூப்பிடுவாங்க. அந்த இதுல நான் கூப்பிட்டேன்ப்பா. ஆனா எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. ஏதாவது சொல்லி புரிய வைங்க. நான் அவருக்கு என்னடா பண்ண தப்புக்கு சாரி கேளு. நான் அப்பவே சாரி கேட்டுட்டேன். இல்ல, நான் அவர் காலை விழுந்து கேட்கணும்னா. கேட்டல்ல, கால விழு. நான் எதுக்குடா விழுக்கணும்? நான் அளவு விழுக்க மாட்டேன்டா. நீ எத்தனை பொண்ணு உன் காலில் விழுக வச்ச? அந்த பொண்ணுங்களா எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பாங்க. மரியாதையே காலில் விழுக அந்த பொண்ணு காலில். பாவமா போனா போதுன்னு மன்னிச்சு விட்டுருங்கம்மா. சரி, நான் இப்ப எங்க அப்பா கிட்ட யாருன்னா பதில் சொல்றது? நானே சொல்லிக்கிறேன். எதுக்கு நீங்க சொல்லி அதுக்கு நான் தான் சொல்ல வச்சேன்னு சொல்றதுக்கா? இதெல்லாம் செஞ்சுட்டு நானே சொல்லிக்கிறேன். நம்மகிட்ட எங்க அப்பா நம்பிடுவாருன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ? இப்படிதானே எத்தனை பொண்ணு உன்கிட்ட கெஞ்ச விட்டுருப்ப. இப்போ உனக்கு நொனிய வலிக்கதாடா. அதுவும் இந்த கல்யாணம் நானே நிறுத்துறேன்டா. முடிஞ்சா நிறுத்தி பாத்துக்கோடா. என்கிட்ட சவால் விடாதடா, தோத்துருவ. உன்கிட்ட சவால் விட்டு நான் ஜெயிக்கிறேன்டா. ஐயோ சார், இத்தனை வாட்டி சவால் விட்டீங்க, ஒரு சவாலை நீங்க ஜெயிச்சிங்களா? எனக்கு என்னமோ அந்த பொண்ணு தெரிஞ்ச பொண்ணுன்னு தோணுதுடா. உனக்கு சாம் தெரியுமா? யாருன்னு எனக்கு தெரியாது. அஞ்சலி, கயல் யாரையாவது தெரியுமா? அவங்க யாரையும் தெரியாது. என்ன உனக்கு ஞாபகம் வருது இல்ல? ஷாலுவியாவது தெரியுமா? எனக்கு தெரியாது. உன் வேலை இடமாவது பாத்துட்டு போ. என்னடா கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு பேரு உனக்கு தெரியாதா? அவளோட பேர் ஷாலு கிடையாது. ஓ, ஷால்னியா? ஷாலுன்னு சுருக்கமா சொன்னனால சொல்றியா? அந்த பொண்ணு கிட்ட நீ பேசணும்னு தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். முடிஞ்சா என்கிட்ட பேசி மோதி பாத்துக்கோ. இவ்ளோ சீப்பாலாம் உன்னை பத்தி அந்த பொண்ணு கிட்ட நான் பேச மாட்டேன்டா. அந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையமா? உண்மையா? நீயே ஒளரி மாட்டி கொடுத்துக்குவேன்னு நினைக்கிறேன். அவன் காஃபி வேணும்னே தான் ஊத்துனா, நானே பார்த்தேன்டி. ஆனா அது உண்மைதானா? அந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையாடா? விட்டுடா அந்த பொண்ணை. இதுக்குடா ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிற நீ? அந்த கல்யாணம் உனக்கு தேவையா? உனக்கு அந்த கல்யாணம் வேணாம்டா, விட்டுரு. நீ பாத்தியா அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னு? அந்த பொண்ணுக்கு எல்லா விருப்பமும் இருக்கு. விருப்பம் இருக்கனாலதான் அவ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. உனக்கு தெரியலன்னா நீ வாய மூடு. அவ வாயால இருந்துதான் சொன்னா இந்த கல்யாணம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு. ஓ அப்படியா? அப்ப மிரட்டி சொல்ல வைக்கல நீங்க? நீயும் அம்மா மிரட்டி சொல்ல வைக்கல? நான் அப்படித்தானே என் காதால கேள்விப்பட்டேன். என் காதுல விழுந்தது தப்புங்கிறியோ நீ? நாங்க ஒண்ணும் மிரட்டலாம் இல்ல. ஓ, மிரட்டலாம் உருட்டுனீங்களா? உன் வேலை என்னமோ அதை பாரு. அந்த பொண்ணுக்கு பிடிச்சுதான் இந்த கல்யாணம் நடக்குது. சரி, ஓகே. அந்த பொண்ணு கிட்ட கூட்டிட்டு போய் என்ன காட்டு. டைரக்டாவே அந்த பொண்ணு கிட்ட கேக்குறேன், உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமான்ட்டு. அந்த பொண்ணுக்கு விருப்பம்னா உன் வாழ்க்கையில நான் வரமாட்டேன்டா. அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு முழு உண்மையும் உன்னை பத்தி தெரிஞ்சிருக்கும். அப்ப நானே விட்டுறேன்ப்பா. நான் எதுக்கு உன் வாழ்க்கைக்குள்ள வர போறேன்? அந்த பொண்ணுக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சுதான் அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு ஓகே சொன்னா. ஓ அப்படியா? அந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்சவளா கூட இருக்கலாம்டா. எனக்கு தெரியும். வேலை என்னமோ அதை பாரு. நீ என்ன பார்த்துட்டு என் இதுல இருந்து கொஞ்சம் எடுத்துட்டேன்னா உனக்கு அந்த பொண்ணு தெரியும்னு நினைச்சிட்டு இருக்கியோ? அதை கேட்டு நான் பயந்தரணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா சார்? ஆமாமா, பயந்தரணும் தான் நினைச்சிட்டு இருக்கேன். இவனை ஃபாலோ பண்றது, இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் தெரிய வைக்கிறதா என்னோட வேலையே. ஆனா சொல்றேன்டா, இந்த கல்யாணம் நிக்கும்டா. உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு அமைதியா இருந்தா. இந்த கல்யாணத்தை எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஆமாமா, ஃப்ராடுக்காரனுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாதா? முழு ஃப்ராடு நீ, உனக்கு தெரியாதா? ஆனா என்கிட்ட சவால் விட்டா நீ ஜெயிச்சதே கிடையாது. இந்த இதுலயும் ஜெயிப்பேன்னு கற்பனை காண்டிக்காது. இந்த இதுலயும் நான் ஜெயிச்சு காட்டுறேன்டா. தோக்குறதுக்கு எவ்வளவு ஆர்வமா கலந்துக்கிறாரு. முடிஞ்சா ஜெயிச்சுக்கோடா. உன்கிட்ட எல்லாம் பேசுறதே வேஸ்டா. கிளம்புடா. ஐயோ, உன்கிட்ட பேச வந்து நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப அந்த பொண்ணு அப்பாவுக்கு யார் பதில் சொல்றது? நீ பதில் சொல்ல போறியா? இல்ல நீ சொன்னாதான் உங்க அப்பா கேட்டுக்குவாருன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அண்ணா விட்டுங்க, நான் பாத்துக்கிறேன். இந்த மாதிரி 4 பேர் இருந்தா போதும். எங்களை அசிங்கப்படுத்துவாங்கண்ணா. அதை நான் பாத்துக்கிறேன், விடுங்க. சரிம்மா, போலாமா? போலாண்ணா. இன்னொரு வாட்டி உன்னை எங்கேயாவது என் கண்ணு முன்னாடி பார்த்தேன், அவ்வளவுதான்டா. ஏச்சி போ.
இவங்கள பார்க்கணும்னு அப்படியே காத்துட்டு இருக்காங்க எல்லாரும். ஆமாம்மா நான் அப்படி சொன்னேனா? டேய் உனக்கு என் வைஃப தெரியாதா? எனக்கு தெரியாதுடா. ச்சே, தெரிஞ்சிருந்தா நீ ஏன் இங்க நிக்க போற? என் டீட்டெயில் உனக்கே முழுசா கிடைச்சிருக்கும் விடு. ஆனா உன்னை சுத்தி ஏன் ஆள் கூட இருக்கலாம்டா. உஷாரா இருந்துக்கோ. போடா. முடிஞ்ச இந்த சேலஞ்ச்ல ஜெயிச்சுக்கோங்க சார். நான் ஒரு சேலஞ்ச் விட்டுட்டா இல்ல நீ என்கிட்ட சேலஞ்ச் விட்டுட்டா தோத்து போயிருவேன் மட்டும் நினைக்காத. ஏன்னா சும்மா இருந்த என்ன நீயே சீண்டிக்கிட்ட, அதனால ஜெயிச்சிருவேண்டா இந்த இதுல. போடா. பத்தி குச்சி பத்தி காதுடா யாரும் வந்து வர சரவரையில பம்பு தும்பு வச்சுக்காதடா யாரும் ஒன்ன புசுப்புற வரையில ஈர்ப்பூச்சியாய் இல்லாம நீ தீக்குச்சியாயிருடா உள்ளே ஒரு உஷ்ணம் வந்தா உன் வாழ்வில் வெளிச்சம் வரும் பத்தி குச்சி பத்தி